எப்படி பார்த்தா ஒரு அமைச்சரும் ஒரு சிக்கல்ல மாட்டுறாங்கல்ல. இப்ப அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடியோட ரொம்ப நெருக்கமா போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 108 பேர்ல 56 பேர் மேல வந்து குற்ற வழக்குகள் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்கும்போது அப்போ யோசிச்சிடணும், 234 பேருக்கு நம்ம சீட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு கொடுத்துடணும். ஆனால் அன்றைக்கி பணத்தை வாங்கின்னு சீட்டு கொடுத்தீங்க, இப்போ அனுபவிச்சு தானே ஆகணும். யார் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு. மாத்திரையை நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை வச்சு ஒரு ஏடிஎம் கார்டு வச்சு 500 நோட்டுலாம் தேவையில்லை, வீட்டில் வச்சு ஒரு ஏடிஎம் கார்டை வச்சு ஒரு மாத்திரையை தூள் பண்ண முடியாது. நான் டெய்லி சாப்பிட்ற மாத்திரையை வந்து கேட்டால் அந்த பிபி மாத்திரையை எனக்கு வச்சு தூள் பண்ணி பார்க்குறேன், முடியல. ஏடிஎம் கார்டு தான் டேமேஜ் ஆகுது. மக்கள் வந்து இதை வேற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜெகதீஷ் அவர்களுக்கு பதவி, ஜான் ஆரோக்கியசாமிக்கு பதவி அப்படின்னா இப்போ த்ரிஷாவுடைய சர்ச்சையை இவங்களே கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் பதவி இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு த்ரிஷாவுக்கு எதுவும் பதவி கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேச்சு இல்லை. என்ன கேட்டால் வந்து அங்கேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறாருன்றது தான் தகவல். ஏன்னா சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் இருக்கு சார். அப்படி தெரியலையே சார். சட்டமன்றம் முடிஞ்ச நைட்டு வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க, முதல்வர் அனுமதியோடு இல்லாமலாம் போட்டு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும் சார். தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் போராட்டம் நடத்துறாங்க. அமைச்சரை பணி நீக்கம் செய்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்றது இப்போ பெரும் சர்ச்சையா போயிருக்கு. ஏன்னா அவர் அமைச்சர் ஆயிட்டார் இல்லையா, அதை உறுதிப்படுத்த அவங்க வந்து டாக்டரை பேச வச்சாங்க, எல்லாரையும் பேச வச்சாங்க. ஆனால் அது ஒரு எடுபடுற மாதிரி தெரியலை. ஏன்னா உபயோகப்படுத்திய பொருள், ஏடிஎம் கார்டு, பணம். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மை இல்லை. எனக்கு வந்து யார் இவங்க வந்து திமுக தரப்புலையோ அல்லது மற்ற கட்சிகள் தரப்புலையோ யாரில் அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துங்க. அமைச்சர் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு? குழந்தைக்கு மாத்திரையை நாங்கள் தூள் பண்ணோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் குழந்தைக்கோட மாத்திரையை வந்து நாங்கள் வந்து பவுடராக்கி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். 2 பவுடரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதெல்லாம் நான் 80கள் காலகட்டத்தில் நான் சொல்கிறது, நான் இப்போ 70ல் நான் பிறந்தேன். எனக்கு ஒரு 75, அதாவது நான் 75னா ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ எல்லா இடத்துலையும் எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ தான் எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் அப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வைத்தியர் மாதிரி சில டாக்டர் இருப்பாங்க. ஆனால் ஆங்கில வைத்தியமும் கொடுப்பாங்க, சித்தாவும் கொடுப்பாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் ஜுரம்னு சொல்லி போனோம். நான் என்ன செய்யறேன்னா, ஒரு மாத்திரையை வந்து அவரே தூளாக்கி கொடுப்பார். அதுக்குன்னு சின்னதாக ஒரு பீங்கானில் வச்சுருப்பாங்க. உடனே வந்து தூளாக்கி கொடுத்து அதை எடுத்து அவரே மடித்து கொடுத்து என்ன சொல்ல கேட்டேன்னா தேனில் குழச்சி கொடுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா மாத்திரை கசப்பாக இருக்கும், குழந்தை சாடமானு சொல்லிட்டு. எனக்கு 4 வயசு 5 மணி நல்லா ஞாபகம் இருக்குது. தேனில் குழச்சி கொடுப்பானுங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து கேட்டிங்கன்னா அந்த தேனில் இருக்காதுன்னு கேட்டால் அவங்க என்ன செய்யணும்னா சர்க்கரை பாவு இருக்குல்ல, சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாத்திரையை அதில் போட்டு என்ன செஞ்சாங்க. அதுதான் பிற்காலத்தில் வந்து சிறப்புன்னு ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனால் 80க்கு பிறகு நான் சொல்கிறது 90கள், அதுவும் குறிப்பாக 90கள் காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் இந்த அமைச்சரே 90ல் தான் பிறந்திருப்பார் நான் நினைக்கிறேன். 90கள் காலகட்டத்தில் இந்த மாத்திரையை தூள் பண்ணி கொடுக்குற அந்த இதுவே கிடையாது. எல்லாமே சிரப் வந்துடுச்சு. குழந்தைகள்னா சிரப் தான். ஒரு 5 வயசு கிடையாது. இப்போ நான் சொல்ல 90கள் காலகட்டத்தில் சொல்கிறேன். நான் இந்த அமைச்சர் குழந்தையா இருக்கும்போது சொல்கிறேன். நான் இந்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 35 வயசு 90கள் காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் கிடையாது. அதுவும் இப்போ ஒரு வந்து 2024ன்னு வச்சுங்க, 2026 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததில் 2 மாத்திரையை தூள் பண்ணி கொடுத்த அது நம்புற மாதிரி இல்லை. சரி ரைட், அப்படியே கூட இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறதா எடுத்துக்கிறேன். மாத்திரையை நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை வச்சு ஒரு ஏடிஎம் கார்டு வச்சு 500 நோட்டுலாம் தேவையில்லை, வீட்டில் வச்சு ஒரு ஏடிஎம் கார்டை வச்சு ஒரு மாத்திரையை தூள் பண்ண முடியாது. நான் டெய்லி சாப்பிட்ற மாத்திரையை வந்து கேட்டால் அந்த பிபி மாத்திரையை எனக்கு வச்சு தூள் பண்ணி பார்க்குறேன், முடியல. ஏடிஎம் கார்டு தான் டேமேஜ் ஆகுது, தூள் பண்ண முடியல. அப்போ அவர் சொல்கிறது பொய். நான் பேசுகிறது ஒன்று அமைச்சர் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் நான் பேசுகிறேன். அது வந்து போதை பவுடரா அதெல்லாம் வந்து நமக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? குழந்தைக்கு பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையை வந்து தூளாக்கி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னு சொல்கிறாரு. சரி, அப்படியே இருக்கட்டும். குழந்தைக்கு அவர் வந்து மாத்திரையை பவுடர் பண்ணி கொடுத்தாரு. அது எப்படி தக் லைஃப் மூமெண்ட் ஆகும்? என்ன காதா குத்துறீங்க எங்களுக்கு? என்ன விட்டா காது ஓட்டை உள்ள நுழைஞ்சி வெளியே வந்துடுங்களா? என்னது இது? அர்த்தம் இருக்காது. தக் லைஃப் மூமெண்ட் எப்படிமா ஆகும்? குழந்தைக்கு மாத்திரை மருந்து கொடுத்தோம்னா தக் லைஃப் மூமெண்ட்டாமா அது? சரி இருந்தாலும் பக்கத்துல மனைவி குழந்தைலாம் இருக்கும்போது ஒரு மனிதர் அப்படி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு குழந்தைய நீங்க பாத்தீங்களா? குழந்தைய நீங்க பாத்தீங்களா? பக்கத்துல ஒரு பெண்ணு இருக்காங்க, அவ்வளவுதான். பக்கத்துல ஒரு பெண்ணு இருக்காங்க, குழந்தைய பாத்தீங்களா? குழந்தை இருக்கா அந்த வீடியோல? இல்ல, இல்லாததை பேச முடியாது. அங்க பவுடர் இருக்கு,
வந்து ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறாரு, பக்கத்தில் அந்த பெண் இருக்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 500 நோட்டை வச்சு மறைக்கிறாரு. ஆமாம் சார், இருந்தாலும் ஒரு போதைப் பொருள் ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க, அதை வீடியோவா எடுத்து வெளியிட முடியாதுல்ல சார்? அதுதான் நீங்கள் சொல்கிறோம், அதுதான் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அப்போ நான் கேட்குறது இந்த கேள்வி, நான் அதனால தான் நான் அதை போதை மருந்துக்குனே நான் போகலையே. நான் அதை போதை பவுடர்னு நான் சொல்லவே இல்லை. மற்றவங்க சொல்கிறத பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நான் அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் கேட்குறேன். நீங்கள் தானே சொல்கிறீங்க அது மாத்திரை வந்து தூள் பண்ணி நாங்கள் குழந்தைக்கு கொடுத்தோன்றீங்கல்ல, அது எப்படி சார் நீங்கள் தக் லைஃப் மூமெண்ட் போடுவீங்க? நான் கேட்குறேன், நீங்கள் வேறு காட்சியை சொல்லுங்கள். நீங்கள் இந்த பவுடர்லாம் இல்லாமல் நானும் வந்து அந்த மனைவி வந்து ஐபிஎல் கிரிக்கெட் வந்து நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படி வந்து பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தக் லைஃப் மூமெண்ட் போட்டுட்டு நீங்கள் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணுறது போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? பனைமரத்துக்கு வந்து பாதை குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லை? நீங்கள் எதை தக் லைஃப் மூமெண்ட் சொல்கிறீங்க? நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறத தக் லைஃப் மூமெண்ட் சொல்கிறீங்களா, அல்லது அந்த பவுடர் பண்ணுறதை வந்து நீங்கள் காட்டுவீங்களா? ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லாத்தையும், அது கேள்வி கூட நான் நியாயமான கேள்வியை தான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டால், ஏன் சார் அவர் போதை மருந்து அப்படி எடுத்துகிட்டு இருந்தால் கூட சார் அதை வந்து எப்படி சார் வீடியோவில் போடுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான் அது. இந்த கேள்விக்கு உங்கள் தலைவர்கிட்ட தான் போய் பதில் கேட்கணும் நீங்கள். ஏன்னா அவங்க தலைவர் ஒரு படத்தில் என்ன கேட்டிங்கன்னா, வாயில் சிகரெட்டை வச்சா பிடிப்பீங்களா பற்ற வச்சா பிடிப்பீங்களான்னு கேட்பார். அப்படி எடுத்துக்கலாம்ல இதை. இந்த இந்த காட்சி வந்து போதை பவுடராக ஒரு வேளை இருந்ததுன்னா கூட இதை யார் நம்மளை கேட்க முடியும்? அப்படியே வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த இருக்காங்கம்மா, அந்த யூத் அட்ராசிட்டி சில பேர், ஆமாம் பண்ண என்ன அப்படின்ற. ஒரு பக்கம் விஜய் வந்து மாரத்தான் ஓடுறாரு போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக, இன்னொரு பக்கம் இந்த வீடியோ வெளியாகுது, இதன் பின்னாடி திமுக சதி அப்படின்னு டிவிகே காரங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் திமுக சதி, நம்ம திமுகவை விட்டுருங்க, எல்லாத்துக்கும் நம்ம திமுக சதின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் திமுக போராட்டத்தை நான் அக்கௌண்ட் பண்ணவே இல்லை. அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க? திமுக போராட்டம் பண்ண தான் செய்யும், எதிர்க்கட்சி அந்த வேலையை செய்ய தான் செய்வாங்க. நாளைக்கு நீங்கள் எதிர்க்கட்சியெல்லாம் அதை செய்ய தானே பண்ணுங்க. கடந்த காலத்தில் நீங்களும் பேசணும் தானே, நீங்கள் தானமா பேசுகிறீங்க போதைப் பொருள் ரொம்பிடுச்சு, போதைப் பொருள் நிரம்பிடுச்சு, பாலியல் குற்றங்கள் இருக்குது, தெருவங்கும் போதை இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் தானே பேசுனீங்க, நீங்களும் தானே பேசுனீங்க. போதை ஒழிஞ்சிடுமா சார்? அப்படி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பிரதாயப்படி வழக்கமாக செய்கிறது தானேம்மா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி பார்த்தா வந்து டெல்லிக்கு வந்து இந்த கரூர் அந்த நெரிசல் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு அந்த விசாரணை கூப்பிட்டாங்கல்ல, அப்போ ஏர்போர்ட்டில் டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனை பிடிச்சாங்கல்ல, அவர் கையில் நான் துளசி தீர்த்தமாக இருந்துச்சு, அவர் கையிலையும் பிராந்தி பாட்டை நம்ம பிடிச்சாங்க. அதை வந்து இதில் செய்தி வந்தது இல்லை, அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்களா இவங்க? இல்லை என்னை பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் பிராந்தி கிடையாது, அதை துளசி தீர்த்தம் வச்சுருந்தோம், இல்லை கங்கை நீர் வச்சுருந்தோம் அதில், அப்படியே சொன்னாங்க. அப்போ தான் விளக்கம் தரல. அப்புறம் நீங்களாம் சேர்ந்து மாரத்தான் ஓடுவீங்க. இப்போ நான் இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஆதவர்ஜுனா டெல்லியில் வந்து பாட்டோடு பிடிபடுறாரு, செய்தியாக வருது, கட்சியிலேருந்து ஒரு விளக்கம் சொல்லணும், அது நாங்கள் அந்த மாதிரி கொண்டு வரலைங்க, தப்பான செய்தி ஊடகங்கள் வெளியேற்றிருக்குன்னு சொல்லிங்க, சொல்லவே இல்லை, அது அப்படியே கடந்து போகிறீங்க. இப்போ இந்த அமைச்சர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாருங்க, நீங்கள் மாரத்தான் ஓடுறீங்களே, இந்த பக்கம் அமைச்சர் ஒரு பக்கம் இந்த மாதிரி செய்தி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வார்த்தை என்னென்னா, இது திமுகவோட சதியாக இருக்கணும். நான் என்ன கேட்குறேன், திமுகவோட சதி நீங்கள் சொல்கிறீங்களே, எடுத்தது யார்? அவங்களே தான். நீங்களே எடுத்து நீங்கள் வந்து தக் லைஃப் மூமெண்ட்னு போட்டுட்டு அதை வேற யாராவது எடுத்தால் கூட நீங்கள் சொல்லலாம், மறைமுகமாக மறைஞ்சு எடுத்துட்டாங்க, இல்லை ஏஐயில் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய செல்லில் நீங்கள் தக் லைஃப் நீங்கள் போட்டுட்டு திமுக காரன் பண்ணானா இப்போ சொல்லாட்டி சார். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அந்த ரூட் மாஃபியா விஷயம் ஒன்று வைரல் ஆச்சுல சார், அதில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பாடகி வந்து சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே அந்த அந்த மது அந்த விருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர் ரக போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது விஜய் அவர்களுக்கும் தெரியும். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இவர் ஏன் சுசித்ராவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுசித்ரான்னு சொல்லுங்கம்மா. அந்த பெண்ணு தானே முதல்ல வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணை குறை சொன்னாங்க இல்லையா? ஒரு பாடகி, சினிமா உங்கள் துறையில் இருக்கவங்க பாடகி, அவங்களுக்கு இந்த ஏற்பட்ட அவங்க பார்த்ததை சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்ணை எல்லாருமே என்ன கேட்டிங்கன்னா சொல்கிறது பொய், அது வந்து பைத்தியம், மென்டலு, இதை சொல்ல வச்சது யார்? இதே ரூட்டில் இந்த ரூட் மாஃபியா தான் என்ன பண்ணாங்கன்னா பிரச்சாரத்தை இப்படி எடுத்து விட்டாங்க. என்னன்னு கேட்டால் அது ஒரு மென்டல், இது பைத்தியம் இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொன்னது அத்தனையும் உண்மையாக இருக்குல்ல. எத்தனை சம்பவம், இந்த கொக்கைன்னு சொல்லி ஒரு இது இருக்க, இந்த போதை, அதுதான் அவங்க தானே முதல்ல சொன்னாங்க. கொக்கைன் பரிமாற்றம்ன்றது முதல்ல சுசித்ரா தான் முதல்ல சொன்னாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் பரிமாறப்பட்டது
அதில் எல்லாரையும் சொன்னாங்க, கமலஹாசனே சொன்னாங்க, இந்த இப்போ இருக்கிற முதலமைச்சரே சொன்னாங்க, எல்லாரையும் தான் குற்றம் சாட்டினாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணை மென்டல் சொல்லி, ஏன்னா அப்போ தான் அந்த அதை வந்து புறந்தள்ளுவாங்க, அதை இக்னோர் பண்ணுவாங்க. இதை சொல்லக்கூடிய நபரே வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாங்க, இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த பொண்ணு வந்து அப்பப்போ வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இது வந்துலாம் வந்து இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு வந்து இதெல்லாம் ஈகோவாக எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது, நல்லா தெரியுது இது ஏதோ தவறு நடந்திருக்கு, செய்தி வெளியாயிடுச்சு. எளிய மனிதர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவின்னு சொன்னீங்க, இப்போ இந்த மாதிரி நபர்கள் தான் பின்ன வந்து பண்ணுவாங்க. இல்லை, அரசாங்கம் தரப்பில் பொறுமை வேணும், நாங்கள் விசாரித்து என்ன நடவடிக்கையோ அதை எடுப்போம். இதுக்கெல்லாம் வந்து அதிகபட்சம் 24 மணி நேரம் அதிகமாக, ஈஸியாக கண்டுபிடிக்கும். 24 மணி நேரம் அதிகம். இது வந்து ஒரு கிரைம் தானமா இது. இதை நீங்கள் முட்டு கொடுக்க பார்க்குறீங்க. கடந்த காலத்தில் டிஎம்கே என்ன பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கும்போது அமைச்சர் பதவி வந்து நீக்க மாட்டோம் பிடிவாதமாக நின்னாங்க. இதனால் அவங்களுக்கு கெட்ட பேர் தானே வந்துச்சு. செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரு, ஆனால் முதலமைச்சர் தோத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் ஈகோ பார்க்கக்கூடாது இந்த அரசு. இதுதான் ஜெயலலிதா மாதிரி அரசு. ஜெயலலிதா மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ யாராவது நீங்கள் பேசுவீங்க, இந்த ஆர்ப்பாட்டம் என்ன இருக்கும், இந்த போராட்டம் என்ன இருக்கும், இவங்க போராட்டம் பண்ணி செய்யக்கூடாதுமா, இது முன்னாடியே செஞ்சிடணும். இப்போ டிஎம்கே போராட்டம் பண்ண பிறகு என்னாச்சு, டிஎம்கே நாங்கள் போராட்டம் பண்ணி நீக்கணும் சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதெல்லாம் இந்த போதை நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் வாய்ப்பு தரீங்க, எதிர்கட்சிக்காக நீங்கள் வாய்ப்பு தரீங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு. முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாருங்க, ஜெயலலிதா அதை பண்ணியிருப்பாங்க. இந்த தகவல் வந்த உடனே தூக்கி அடிச்சிருப்பாங்க, அடிப்படை உறுப்பினர் தூக்கியிருப்பாங்க. அந்த பவர் ஏன் உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? எப்படி பார்த்தா ஒரு அமைச்சரும் ஒரு சிக்கல்ல மாட்டுறாங்கல்ல. இப்போ அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியோட ரொம்ப நெருக்கமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 108 பேரில் 56 பேர் மேலே வந்து குற்ற வழக்குகள் இருக்குது. ஆமாம். இதை எப்போ நீங்கள் யோசிச்சிருக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்கும்போது அப்போ யோசிச்சிடணும். 234 பேர் நம்ம சீட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு கொடுத்துடணும். ஆனால் அன்றைக்கி பணத்தை வாங்கின்னு சீட்டு கொடுத்தீங்க, இப்போ அனுபவிச்சு தானே ஆகணும். யார் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு, யார் அந்த பகுதியில் வந்து ஃபெமிலியர் இருக்கிறானோ அவனுக்கு சீட்டு. ஆனால் பின்னாடி எப்படி ஃபெமிலியர் ஆனால், எப்படி என்ன வழக்கு இருக்குது எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. அன்றைக்கி நீங்கள் சீட்டு கொடுத்தா 234 சீட்டு கொடுத்தா நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கணும்ல. அன்றைக்கி நான் தான் சொன்னேன், இப்போ ஜெயிச்சிருக்கிற 108 பேர் மேலே 56 பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்ற வழக்கு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் வரும். இன்றைக்கி ஒன்று வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு, போதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரம் பார்த்தாங்க, அந்த நேரம் பார்க்கும்போது அந்த வீடியோ வெளியே வருதுன்னா இது ஏன்னு சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் சொல்லிக்கிறது பெருசு கிடையாது, அது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து சொல்லிக்கலாம். நான் வந்து ஆட்சியில் மக்கள் பிரச்சனையை வந்து தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க இந்த அரசாங்கத்துக்கு அமைச்சர்கள் பிரச்சனையே தீர்க்க முடியாத நிலைமை. ஆமாம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து திமுக அரசில் வந்து ஸ்டாலின் என்ன சொன்னார், பொழுது விழிஞ்சா என்ன இந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அதை சொன்னார். இப்போ விஜய் சொல்லலை, அவ்வளோதான். விஜய் இப்போ அவர் பாணியில் சொல்லுவார், என்னையா இது பொழுது விழிஞ்சா எவன் விஜய் பாணியில் இது அவர் தான் சொன்னார்னு கேட்டோம். நான் காலை விடிந்ததும் எந்த அமைச்சர் என்ன பிரச்சனை கொண்டு வருவாரோன்ற அந்த அச்சத்திலே நான் எழுந்துக்கிறேன்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார், முணுமுணுப்பார், என்னடா இது இவனுங்கிட்டே எதிர்கட்சிங்களே சமாளிச்சலாம் போல இருக்கு, இந்த நம்ம ஆளுங்க பண்ணுற பிரச்சனையை சமாளிக்க முடியும், அப்படி தான் பேசுவார். நான் இதுக்கு எதனால் இந்த கோளாறு தெரியுமாம்மா, நீங்கள் தேர்வு செய்யும் போது நீங்கள் வந்து சீட்டு கொடுக்கும்போது நீங்கள் அங்கே விட்டுட்டீங்க கோட்டை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு க்ரைம் சைடில் இருக்கிறான். இப்போ அவன் வந்து அதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணி தானே செய்வாங்க. வந்திருக்கவங்களாம் எல்லாம் வந்து காந்தியோட பேர்னா இல்லை நல்ல கண்ணு வந்து பிள்ளைங்களா வந்திருக்கணும். இல்லை சார், ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரவுடிகளோடலாம் அமைச்சருக்கு நெருக்கமாக என்ன வேலை? இது அவங்க கடந்த காலத்தில் என்னம்மா பண்ணாங்க, எல்லாம் வந்து ஐடி கம்பெனியில் வேலை என்னமோ நீங்கள் அப்பாவியாக இருக்கிறீங்க, ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சானுங்க. நீங்கள் வேறு உண்மைதானம்மா, அமைச்சர்கள் வந்து கடந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள். நீங்கள் விஜய் அவர்கள் கூட இருக்கிறவங்களையே நீங்கள் பாருங்கள். ஆதவர்ஜுனா வந்து ஏதாவது மன்னர் கம்பெனியில் வேலை செஞ்சாரா நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்தார். அவருடைய வாழ்க்கை வந்து வெளிப்படையான வாழ்க்கை, அவங்க அப்பாவுடைய வாழ்க்கை வெளிப்படையான வாழ்க்கை. அவங்க வந்து ஒரு சினிமா வந்து ஒரு மெகா ஸ்டாரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வந்து யாரோட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நண்பர்களோட பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பூச்சிங்க தான். யார், சஞ்சீவி, இந்த ஸ்ரீநாத், இவங்கெல்லாம். பட் பெரிய வந்து டானுங்க கிரைம் வந்து கிரிமினல் கூடலாம் விஜய்க்கு பழக்கம் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து சக தோழர்கள்,
ஸ்கூல் படிக்கிறது வந்து ஃப்ரெண்டுங்க அவ்வளோதானே. விஜயோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை இப்படி தானே காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் சீட்டு கொடுத்த நபர்லாம் அவன் யாரோட பழகிருக்கிறான் வந்து அந்த நல்லவன் கெட்டவன்றதுலாம் தெரியாது. விஜய்க்கே தெரியாது இவனை கேட்டான். இப்போ நான் சொல்கிறேன், மீண்டும் நான் பதிவு பண்ணேன், 108 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவன் யார் என்ன அவங்க ஜாதகம் எதுவுமே தெரியாது விஜய்க்கு. சார் அப்போ ஆரம்பத்தில் அதாவது புஷிக்கிட்ட வந்து ரொம்ப கட்சிக்காக பாடுபட்டவங்க, மன்றத்தில் மக்களுக்காக அதெல்லாம் வந்து பாடுபட்டவங்க அதுதான் நான் சொல்கிறேன். மன்றத்தில் செயல்பட்ட கூட நான் சொல்கிறேன். மன்றத்தை இவங்க என்ன அப்படி 24 மணி நேரம் வந்து கண்காணிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், மன்றத்தில் செயல்பட்டவங்களே இருக்கட்டுமே, அது மன்றத்து ரசிகர்களாக கூட இருக்கட்டும், ரசிகராகவே இருக்கட்டும், இவங்க என்ன கண்காணிச்சாங்க? இவர் புஷி ஆனந்தை நம்பினார். புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாவட்டத்தில் இருக்கிற அந்த நிர்வாகியை வந்து நம்புகிறேன். நான் கேட்குறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து சீட்டு கேட்டாங்கல்ல, அந்த சீட்டு மறுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் சரிங்களா? ஆமாம், அஜிதா. அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அந்த தூத்துக்குடியே அலரும் அவர் பேரை சொன்னான் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அஜிதாவுடைய அண்ணன் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக மாவட்ட நிர்வாகம் கொடுத்துருந்தாங்க? அந்த ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகியை சார்ந்து புஷி ஆனந்த் இருக்கிறாரு, புஷி ஆனந்தை சார்ந்து விஜய் இருக்கிறாரு. அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இப்போ இந்த சீட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து கட்டுப்படங்க, அதாவது உங்களுக்கு தெரியும்ல, யார் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு தொகை வைப்பாங்க, இவங்களுக்கு வைப்பு தொகை யார் வைப்பாங்க, டெபாசிட் கட்டக்கூடியவங்க வந்து எவ்வளோ சக்தி இருக்குது, இவங்களுக்கு கப்பம் கட்டுறதுக்கு இதெல்லாம் பார்த்துன்னு சீட்டு கொடுத்தாங்க. நல்லவன் கட்டணம் பார்த்து சீட்டு கொடுத்தாங்க. சார் அந்த சீட்டு கொடுக்கறது கூட சரி, நீங்கள் சொன்னது போல் அந்த கப்பம் கட்டி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ எல்லாருக்குமே முக்கிய பதவி கொடுக்குறாங்களே சார். இந்த வெங்கட நாராயணன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பிரதிநிதி, டெல்லி பிரதிநிதியாக நியமிச்சிருக்காங்க. இயக்குனராக இருந்தா, ப்ரொடியூசராக இருந்தாலாம் இந்த பதவி வாங்கிடலாம்னா எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க பதவி வாங்க. இப்போது தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு, தமிழர்களுக்கு கொடுக்கலாம். தமிழ்நாட்டையே வந்து வாழ்வாதாரமாக இருந்து கூட அந்த திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தனி பார்வை இருக்குது, அது வேறு, தமிழர்களுக்கு கொடுக்கணுன்றது. ஆனால் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த திராவிடியன்ஸுக்கு கடந்த காலத்தில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். கடந்த காலத்தில் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்கலாம். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு மட்டும் ஒரு அமைச்சர் வந்து பதில் சொல்கிறாரு, இந்த வெங்கட்ராமன் பதில். என்ன சார், இந்த மாதிரி வந்து சீமான் கூட இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, நீங்கள் வந்து வெங்கட் நாராயணன்றவர் வந்து நீங்கள் வந்து பதவி கொடுத்துருங்க, அவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது, அவர் தமிழர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதான் பதில் என்னென்னா, எங்கள் தலைவர் வந்து எது செய்தாலும் எங்கள் தலைவர் வந்து ரொம்ப சரியாக தான் செய்வார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு நினச்சோம். நம்ம கூட நினச்சோம் ஏதோ பதில் சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவர் எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வார். இன்னொரு அமைச்சர் இருக்கார், நிர்மல்குமார் இருக்கு, அவர்கிட்ட கேட்குறாங்க இதே கேள்வி கேட்டார். அவர் சூப்பரான வந்து அசத்துற மாதிரி ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்னா, சார் அவர் கர்நாடகாக்காரில்ல சார், ஆந்திராவை சேர்ந்தவர். எப்படி தாய்மொழியை கொண்டு நான் என்ன கேட்குறேன்னா, அவர் தெலுங்கரா கன்னடக்காரெல்லாம் கேட்கவே இல்லை. தமிழ்நாட்டை தமிழர் கிடையாது, தமிழ்நாட்டில் அவருடைய வாழ்வாதாரம் கிடையாது. அவர் வந்து கர்நாடகாவில் இருப்பினும் பூர்வீகம் வந்து ஆந்திரா. சரி, பூர்வீகம் தான் ஆந்திரா, இருப்பிடம் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே சரிங்களா. பூர்வீகம் ஆந்திராங்க, ஆனால் வாழ்விடம் வந்து தமிழ்நாடுங்க. அப்படியாவது வந்து அதுவும் கிடையாது. பூர்வீகம் ஆந்திரா, வாழ்விடம் கர்நாடகா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொக்கா வச்சுருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற அமைச்சர் அந்த ஏறக்குறைய அமைச்சருக்கு ஈக்குவலான பதவி அது. கண்டிப்பாக சரிங்களா, முக்கியமான பதவி. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பாலமாக செயல்படக்கூடிய பதவி தான் அந்த. சார் அதுவும் இப்போ அந்த மேகதாது அணை அதை தான் சீமான் பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அதுதான் நீங்கள் முதல்ல கொடுத்த தப்பு. இப்போ அவர் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு வந்து மிகச்சரியான கேள்வி. இந்த வந்து தமிழ்நாட்டில் யாரும் கேட்காத கேள்வி தான் சீமான் கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டினா, மேகதாது பிரச்சனை இருக்குது, அவர் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? சார் டி.கே. சிவகுமார் வந்து இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா. அதுதான்மா, தான் நாடாவிட்டாலும் தன் சதை ஆடன்னு சொல்லுவாங்கல்ல, தான் நாடாவிட்டாலும் அந்த மாதிரி தான். இப்போ என்னன்னு கேட்டால், எப்படி இருந்தாலும் கர்நாடகாவுக்கு ஃபேவராக தான் நீங்கள் நடப்பீங்க. அப்படியே நீங்கள் நேர்மையாக இருந்தால் கூட எங்கள் டவுட் இருந்துகிட்டே இருக்குமே. ஒரு டவுட், ஆமாம், ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குமே. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து உண்மையாக நடந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருதுல்ல, திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவு சொல்லிட்டாரு, ஆனால் டவுட் இருக்குது. திருமாவளவன் வந்து அமைச்சர் பதவி வாங்கிட்டாரு, ஆனாலும் டவுட் இருக்குது. அதனால தானே நீங்கள் ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க. உங்களுக்கு தான் மெஜாரிட்டி கிடச்சிச்சு இல்லைங்க, நீங்கள் ஆட்சியை ரன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஆனால் டவுட் இருந்துகிட்டே இருக்குதுல்ல. அதான் எங்களுக்கும் டவுட் இருக்கும்ல. ஐயோ, இந்த வெங்கட் நாராயணா வந்து இந்த மேகதாது விஷயத்தில் எப்படி நடந்துப்பார், தமிழ்நாட்டுக்கு ஆதரவு நடந்துப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம், நமக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ நம்ம திருமாவளவன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பதில் சொன்னார். இதில் ஒரே வேடிக்கைன்னு கேட்டால், அமைச்சர்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார் திருமாவளவன். தெரியுமா என்ன சொன்னார் தெரியுமா? அது அவங்க உட்கட்சி பிரச்சனைன்ட்டு. எது அவருக்கு என்ன வந்து தாவேகா பொதுச்செயலாளர் பதவியாக கொடுத்துருக்கு வெங்கட் நாராயணனுக்கு, இல்லை தாவேகால பொருளாளர் பதவி கொடுத்துருக்கா, பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருக்கா,
தலைவர் பதவி கொடுத்துருக்கா, அவைத்தலைவர் கொடுத்துருக்கா. அது உட்கட்சி பிரச்சனை சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டோட அரசோட முக்கியமான பதவி வந்து தமிழ்நாட்டோட வந்து டெல்லி பிரதிநிதி, முக்கியமான சென்சிட்டிவான போஸ்ட்டு. அது எப்படி உட்கட்சி பிரச்சனை ஆகிடும்? அவர் சொன்னார் தெரியுமா, அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. இப்படிலாம் கூட ஏமாற்றுவீங்க. இப்பதான் தெரியுது. இல்ல சார், அதுக்கு முன்னாடி அந்த தங்க மோதிரம் தாய் மாமன் சீட் கொடுக்கறதுல வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதுக்கு பதிலா நீங்க அரசு மருத்துவமனைகளை மேம்பாடு பண்ணுங்க. முஸ்தபாக்கும் இவருக்கும் கருத்து மோதல் நடந்தது. எங்க கட்சிக்குள்ளேயே இருந்துக்குன்னு எங்களுக்கே வந்து எதிர்ப்பு பேசுறாரு. அதனால விட்டு கொடுத்துருக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக நான் இப்போ தங்க மோதிரம் குழந்தைகள் கொடுக்குற திட்டம், அதுக்காக அந்த குழந்தைக்கு ஒரு 40 வயசு ஆகும்போதுமா கொடுக்க முடியும்? விரல் பெருசாகிடாதம்மா, என்னம்மா எப்படிமா கொடுக்க முடியும் 1 கிராமில்? நான் கேட்குறேன். அந்த 1 கிராமில் வந்து அந்த குழந்தைக்கு இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைக்கு வந்து சீர்வரிசை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெண்களுக்கு அந்த சீர்வரிசை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 60 வயசு வரைக்கும் அப்படியே பாதுகாக்கிறாங்களாமா? இல்லை. அந்த சீர்வரிசை வந்து பல வகையில் பயன்படுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பெண்ணுக்கு போட்டு அனுப்புகிற சீர்வரிசைன்றது சில நேரம் வீடு கட்ட பணம் இல்லைன்னா அதை அடகு வச்சு இல்லை அதை விற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறாங்க. இல்லை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த நகை பயன்படுது. அம்மா வீட்டில் சீர் கொடுத்து அனுப்புறது வந்து இல்லை மருத்துவத்துக்கு பயன்படுது. பல விஷயத்துக்கு அந்த சீர்வரிசைன்றது அந்த நகையை போட்டு அனுப்ப வந்து அந்த நகை வந்து பயன்படுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து தாய்மாமன் சீரோ இல்லை ஏதோ ஒரு சீரோ ஏதோ ஒரு கொடுக்குற பிறந்த குழந்தை கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை பிறக்கும் போது அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு 4 மாதத்தில் விரல் வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்காக அந்த குழந்தைக்கு ஒரு 35 வயசில் நம்ம வந்து போட முடியும்? கேட்குறேன் நான். எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்கும். சார், உயிருக்கே பாதுகாப்பு இல்லை சார். அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்றதே இவ்வளோலாம் நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஓவர். நான் என்ன சொன்னேன், ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு அது முதல்ல வந்து அதுலேயே வந்து இவங்க மாறினாங்க. முதல்ல எல்லா குழந்தைங்கன்னாங்க, இப்போ அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைன்னு சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரம், அந்த மோதிரத்துக்கு அந்த கிராமம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அது வந்து எவ்வளோ நாள் அந்த மோதிரத்தை போட முடியுதோ அது தற்சயம் அதை ஒரு 6 மாதம் கூட இல்லை 6 மாதத்துக்கு கூட தராது. இவ்வளோ சில மாதங்கள்ன்றாரு. சரி, நான் என்ன சொன்னேன், ஒரு 2 மாதம் கூட இருக்குமே அந்த குழந்தை வந்து விரல் வளர்ந்து கூட போட்டோம். முதல்ல வந்து நடுவரில் போட்ட நடுவரில் பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த மோதிர விரலில் போடுங்க. அதுக்கப்புறம் முடியலன்னா கொஞ்சம் குழந்தை வளர்ந்துருச்சுன்னா அவனை சுண்டு விரலில் போடுங்க. ஆனால் வந்து குறை சொல்லணுமேன்றதுக்காக சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னால் ஒன்று சொல்லுங்கள். முதல்ல கேட்டால் இந்த தங்க மோதிரம் போடுறத விட நீங்கள் அந்த குழந்தைய வளர்ச்சியை பற்றிலாம் ஏன் பேசுகிறீங்க? இந்த தங்க மோதிரம் போடுறத விட மருத்துவமனை உட்கட்டமைப்பு வந்து நீங்கள் மேம்படுத்துங்க. அந்த ஃபண்டை அது செய்யணும். அதை சொல்லலை, அதுக்கு முன்னாடி சொன்னார். இந்த மோதிரம் போடுறது ஒரு சில மாதங்கள்லேயே அந்த குழந்தைக்கு பயன்படாமல் போயிடும். குழந்தைக்கு பயன்படலாம், வீட்டில் பயன்படல. திடீர்னு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாங்கம்மா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொண்டாடணும், அவங்ககிட்ட பணம் இல்லை, அதை கொண்டு போய் அடகு கடையில் கூட வைக்கிறதுக்கு இப்போ அவங்க இந்த புரோக்கர் இருக்காங்களே, இந்த பவுன் புரோக்கர் இருக்காங்களே, இந்த மார்வாடிகள் இருக்காங்களே, அவங்க தானே ஏழைகளின் வங்கி. ஏழைகளின் வங்கி தானேம்மா, ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படாது. அதை வந்து நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? அதெல்லாம் வந்து அப்போ அது நீங்கள் இப்படி சொல்லுங்கள். அதை விட கேட்டால் இது மாதிரி மோதிரம் போகிறத விட பார்த்தீங்கன்னா மருத்துவமனை உட்கட்டமைப்பை நீங்கள் வந்து பலப்படுத்துங்க, அப்படி சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் குழந்தை வளர்ந்துடும், அப்போ அந்த ரிங்கு பயன்படுத்த முடியாதுலாம் சொன்னீங்கன்னா அது சரியானது கிடையாது. சார், இப்போ வந்து இந்த பிரதிநிதிகள் நியமனம் வந்து இப்போ சர்ச்சையாச்சு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ஜெகதீஷ் பழனிசாமியால் விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, கூடவே வச்சிருக்குது. சரத்குமார் அவங்க மகள் கூட பேசியிருந்தாங்க, அந்த ரூட் மாஃபியாவில் வந்து ரொம்ப அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவருக்கும் இப்போ பதவி கொடுத்துருக்காங்களே சார். இங்கே இப்போது என்ன சித்திரமா, இப்போ டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது. முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அதிகாரம்னு இருக்குது. அந்த தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த பதவியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இதில் என்ன நமக்கு பிரச்சனைனா, இவர் வந்து இந்த ரூட் மாஃபியான்னு ஒன்று வச்சு அப்படி ஏற்கனவே என்ன தொழில் பண்ணியிருக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பெண்கள் வச்சு இந்த நடிகைகள்லாம் வச்சு ஒரு ரூட் மாஃபியான்றது வந்து இப்போ அது வந்து சொற்பெயர் ஆயிடுச்சு அது. ஆனால் அந்த ரூட்ன்ற அமைப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து முழுக்க மீடியேஷன் தான் பண்ணுது. நடிகையோட மொத்த கால்ஷீட்டை வாங்கிக்கிறது, நடிகருடைய கால்ஷீட்டை வாங்கிக்கிறது, தயாரிப்பாளருக்கும் இயக்குவருக்கும் ஒரு பிரிட்ஜாக செயல்படுறாங்க, அவ்வளோதான். ஆனால் இது இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு இந்த ஒரு அமைப்பு நடத்துறத கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவி கொடுக்குறீங்கன்னா அப்போ அங்கே இருக்கிற அந்த ரூட் அமைப்பு இப்போ யார்கிட்ட இருக்குது? உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, ரெட் ஜெயண்ட் சொல்லி வச்சு நம்ம புரிய வைப்போம். இப்போ ரெட் ஜெயண்ட் வந்து இப்போ ரெட் ஜெயண்ட் இருக்குது. ரெட் ஜெயண்ட் முதல்ல உதயநிதி வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், சரிங்களா? எம்எல்ஏ டெபுட்டி. அப்போ அந்த ரெட் ஜெயண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கிட்ட போச்சு. இப்போ அவங்க மனைவி கிட்ட போயிட்டு இப்போ அவங்களுடைய மகன்கிட்ட வந்துச்சு.
அப்போ ரெட் ஜெயண்ட்டுக்கும் வந்து உதயநிதிக்கும் சம்மந்தம்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்தால் கூட அந்த பொறுப்பில் இல்லை. இப்போ நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பிஏவா ஆகிட்டார். அந்த பிஏ ஆகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றது வேறு. ஏன்னா இங்கே 2-3 பிஏ இருக்கிறாங்க. ஒரு அரசியலுக்காக ஒரு பிஏவும், மற்ற தனிப்பட்ட நடவடிக்கைகளை வந்து அந்தரங்கத்துக்காக ஒரு பிஏவோ, இப்படி ஒரு 3 பிஏ இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். நிர்வாகத்துக்கு ஒரு பிஏ, அரசியலுக்கு ஒரு பிஏ, அதை தாண்டி இன்னும் சில எடுப்பு வேலை செய்யறதுக்கு ஒரு பிஏ. இவர் எந்த பிஏன்னு நமக்கு தெரியாது. அதை இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, ஏற்கனவே அந்த அமைப்புக்கு இப்போ யார்? இப்போ அதுலேயும் இருந்துட்டு இதுலேயும் இருக்கிறாரா? அப்போ 2 பதவியில் இருக்க முடியுமா? அதுவும் குறிப்பாக வந்து இது மாதிரி சென்சிட்டிவான ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்ற எதுவும் நிர்வாகம் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரூட்ன்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூடு மந்திரமாக இருக்குது. அது யார் இப்போ அமைப்பு? அந்த ரூட் அமைப்பு இப்போ யார் அடுத்தது யார் அதுக்கு? அந்த அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நடத்துறது யார்? இவர் தான் வந்து அதை நிர்வாகம் பண்ணவர். ஸோ இப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இந்த பிஏன்ற பதவி முழுக்க அது வந்து தனிப்பட்ட அதிகாரத்தை வச்சு கொடுக்கறது. யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் அந்த வகையில் சந்தோஷப்பட்டுங்க. அவர் வந்து ஒரு தமிழர் தான். யார்? ஜெகதீஷ் பழனிசாமின்றது கருமத்தாம்பட்டின்னு சொல்லி இந்த கோயம்புத்தூர் முன்னாடி வந்து ஒரு டோல்கேட் வரும். கருமத்தாம்பட்டின்னே ஒரு டோல்கேட்டே இருக்குது. ஸோ அந்த பகுதியை சார்ந்தவர் இவர். அதனால் வந்து இருந்தாலும் சர்ச்சை உள்ளவங்களுக்கே பதவி அப்படின்றது எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து இந்த பண்டிட் சொல்லிட்டு ரத்தன் பண்டிட்னு ஒருத்தர் சொன்னார். அது வந்து மாறுச்சு. இது மாதிரி கொடுக்கக்கூடாது தான். அங்கே இருக்கிற வந்து அவர் விஜய் அவர்களை சுற்றி இருக்கிறவங்க விசுவாசிகளாக இருக்கணும்னு சொல்லி தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பதவி கொடுத்த அந்த லெட்டர் வந்திருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் இது வரைக்கும் எந்த பதவியும் அவர் வந்து வாங்க மாட்டார்ன்ற அந்த நினைப்பில் தான் நான் இருந்தேன். இப்போ அங்கே வந்து என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருந்து தான் ஆகணும்னு இருக்கா? இல்லை, பதவியில் இல்லாமல் மற்றவங்களை வந்து மானிட்டர் பண்ண முடியாது. அதிகாரம் இருந்தால் தான் அது வந்து சிறப்பு. மற்றபடி எனக்கு அதிகாரத்துக்கு வெளியில் இருந்துட்டு நீங்கள் எவ்வளோதான் முதலமைச்சர் நீங்கள் வேண்டப்பட்டதாக இருந்தால் கூட நீங்கள் அதிகாரம் இல்லாமல் ஒரு செக்ரட்டரியில் போய் உட்கார முடியாது. ஏதாவது ஒரு பவர் இருக்கணும். இருந்தால் தான் அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் வந்து முதலமைச்சருடைய அந்த வேலைகளை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் பிஏவாக இருக்கணும், இல்லை செக்ரட்டரியாக இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். பட் ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு தெரிஞ்சு ஜான் ஆரோக்கியசாமி நான் எந்த பதவியும் அவர் வந்து வாங்குகிற ஐடியாவில் இல்லைன்றது தான் என்னுடைய பார்வையாக இருந்து அவரும் அப்படி தான் இருந்தார். பட் காலப்போக்கில் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ முதலமைச்சர் சுற்றி என்ன நடக்குது? அங்கே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க. அதனால் வந்து அதிகாரத்தில் இருக்கணும்ல. அதிகாரத்தில் இருந்தால் தானே பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க முடியும் யாரையுமே. அதிகாரம் இல்லாமல் வெறும் முதலமைச்சருக்கு நான் நெருக்கமானவன்றதுனாலே இங்கே வந்து நீங்கள் அங்கே மற்றவங்க யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஒருவேளை அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குற இடத்துல அவரு கூட இருக்கலாம். அவர் அடிப்படையில் மக்கள் வந்து இதை வேற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜெகதீஷ் அவர்களுக்கு பதவி, ஜான் ஆரோக்கியசாமிக்கு பதவி அப்படின்னா இப்போ த்ரிஷாவுடைய சர்ச்சையை இவங்களே கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் பதவி இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்சு த்ரிஷாவுக்கு எதுவும் பதவி கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேச்சு இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் இழுக்கும் போது அப்படி சேர்த்து இழுத்துக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. என்னை கேட்டால் வந்து அங்கேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறாருன்றது தான் தகவல். ஏன்னா சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் இருக்கு சார். அப்படி தெரியலையே சார். சட்டமன்றம் முடிஞ்ச நைட்டு வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க, முதல்வர் அனுமதியோடு இல்லாமலாம் போட்டு. இல்லைம்மா, இப்போ நீங்கள் அந்த கேட்க விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஏஐன்னு, அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கே தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. நான் கேட்ட வரைக்கும் அப்படி ஒரு போஸ்ட் போடுறது அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பெரிதுபடுத்தவனா இப்போ அவர் வந்து அது சம்மந்தமாக ஏதாவது முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணார்னா அது இன்னும் பேசும் பொருளாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுக்கு இல்லைனா நீங்கள் முன்னாலே போட்டுருக்கல, மறுநாளே ஒரு நாள் தள்ளி எதுக்கு போகணும்? சட்டமன்றம் நடக்குது இல்லை சார், அது ஒரு விவாதமாக மாறிடும்ல. அப்படி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு தெளிந்த பார்வையோட ரசிகர்களே புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கே நீங்கள் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கே போட்டாலும் இது பேசப்படும், மறுநாள் போட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாரும் நினச்சிக்கிட்டோன்னா வந்து இவர் அந்த கை செய்கை காமிச்சிட்டு வந்தார்ல, அது பெரிய அளவில் பேசப்படும். அதனால் அன்னைக்கு போட வேணாம் சொல்லுங்கள், மறுநாள் போடுங்கன்னு சொல்கிறார்ல. எனக்கு அதுலேயும் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. முதலமைச்சர் அது அப்படின்னா ஏஐ படம் தேவையில்லையே, நீங்கள் ஒரிஜினலாகவே போடலாமே. சார் அது ஏஐ மாதிரி தெரியலையே சார். இல்லை, அது ஏஐ தான். அது ஏஐ இல்லாமல் நீங்கள் ஒரிஜினல் படமே போடலாமே. அதெல்லாம் அது வந்து அது எல்லாருமே சொல்லிட்டாங்க அது ஏஐ தான். அதுவும் குறிப்பாக வந்து சுசித்ராவே சொல்லியிருக்கிறாங்க அது ஏஐ படம் தான். ஏஐ படம் போட தேவையில்லையே, வார்த்தைகள் கூட வேறு வந்து வார்த்தைகள் வரும். இது திட்டமிட்டு இது வந்து கேட்டால் அவங்கள கொஞ்சம் தூரமாக விலக்கி வச்சிருக்கிறாரு. அதனுடைய விளைவு வந்து அவங்க நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக முதல் நாள் வந்து கும்பலாக அட்டென்ஷன் இல்லாமல் போயிடும். அடுத்த நாள் போட்டோம்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களா? இப்போ எல்லாரும் கேட்டாங்கல்ல ஒரு கேள்வி வந்து ஏன் விஷ் பண்ணல கேட்கும்போது அப்போது எவ்வளோ ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அவங்க வந்து போகலான்னு போட்டுக்கலாம். அதுக்கு பெருசாக வேலிட் கொடுக்கக்கூடாது. நம்ம தான் அதை பெருசாக எடுத்து பேசுகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அவர் வந்து விலகி தான் இருக்கிறாருன்னு தகவல். அது நம்ம வந்து சடனாகவும் இவங்களை நம்பி நம்ம உடனே ஒரு சர்டிஃபிகேட் பண்ணிட முடியாது. ஏன்னா இவங்க நாளைக்கே இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம. அதனால தான் இந்த கல்பாத்தி விஷயத்தில் கூட பல பேர் முட்டு கொடுத்துட்டு கடைசியில் வந்து அது அப்படியே நெகட்டிவ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு.
அப்படி தான் பல பேர் மறுபடியும் முட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அஜித்தோட அந்த அவங்க அம்மாவுடைய அந்த இதுக்கு வந்து இறுதி சடங்குக்கு வந்தாங்க. ஸோ அதனால் நம்ம முட்டு கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு தகவலுங்கிறதுனா வந்து ஆட்சி அதிகாரம் இன்னும் அதை வந்து அது கடந்து கெரியர் நிறைய இருக்குது, இன்னும் ஃப்யூச்சர் இருக்குது, ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளங்கள் இருக்குது, இந்த வழக்கெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா இருக்குது. இப்போ ஒரு அமைச்சரை மாட்டின்னு எப்படி அவசப்படுறாரு இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு அப்படியே வந்து பர்த்டேக்கு போயிருந்தார் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அரெஸ்ட் பண்றாங்க சார் சம்பந்தமே இல்லாம. இல்லை அப்படிலாம் ஒரு சர்ச்சையை அவங்க கிளப்புனதுனால அது பேசு பொருளா ஆகுது. அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயத்தில் எதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போனோம், எதை பற்றி பேசணுன்றதே இப்போ வந்து மீடியாவுக்கு போயிடுச்சு. மீடியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. நம்ம அதை ஒத்துக்கணும், நம்ம துறை இருந்தாலும் கூட. எதை இக்னோர் பண்ணணுமோ அதை நம்ம இக்னோர் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரிஷா மேட்டரை இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை வச்சு கேட்க வெட்டினா அது கேட்க பார்த்தாலே தெரியலையாமா, அது வந்து அது ஏஐன்னு தெரியலையாமா, அந்த மாதிரி கேட்கலாம் எங்கேயுமே இல்லைம்மா. சார் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிக்கு ரசிகர்கள் அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி கேட்க வச்சு அதே மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஏன் அதில் வந்து பார்த்தோன்னா வேற நபர்லாம் வந்தாங்க அதே ட்ரெஸ்ஸில் வந்து வேற நபர். புரியுங்களா? இது ஏஐ மேஜிக்ன்றது அவ்வளோதான். அது அப்படி தான் கடந்து போயிடணும். இன்னும் யார் வேணாலும் அவங்க அந்த விஜய் இடத்துல உட்கார வைக்க முடியும் ஏஐ மூலமாக. புரியுது சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போனால். ஆனால் எனக்கு முதல் பார்வையிலே நான் சொன்னேன் இது வந்து ஏஐ. அதனால் வந்து இப்போ இதுக்கு விஜய் வந்து விளக்கம் சொல்லணும், முதலமைச்சர் வந்து விளக்கம் சொன்னால் அவர் தகுதிக்கு இதை பேசக்கூடாது, பேசவும் முடியாது. அப்போ பேசினா அது இன்னும் பேசும் பொருளாகும் சார். கண்டிப்பாக. ஆனால் அதை அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல, பேச வேண்டாம். ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் கூட அவங்ககிட்ட பர்சனலாக அவங்ககிட்ட சொல்லி நேராக போய் பேசி அதை ரிமூவ் பண்ணாலும் பேசப்படும். ஏன்னா அந்த அம்மா ஒன்றும் இல்லை வந்து அம்மான்னு சொல்லிட்டேன்னா இல்லை. இப்போ த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பலகாரங்கள்லாம் இருக்குது. குஷ்புவோட மேரேஜில் போயிட்டு டின்னரில் ஏதோ அதை போஸ்ட் பண்ணிட்டு அதை நீக்கிட்டாங்கன்னா அதை கேள்வி கேட்குறான். சார் அவங்க வந்து இந்த பலகாரம்லாம் வச்சு ஒரு தட்டு போட்டாங்க த்ரிஷா, போட்டுட்டு அவங்களே அதை நீக்கிட்டாங்க, அதுவும் ஒரு கேள்வி ஆகுது. ஸோ எனக்கு நான் மீடியாக்கெல்லாம் எதை இக்னோர் பண்ணுமோ அதை இக்னோர் பண்ணிட்டு போனோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது விவாதிக்க வேண்டியது. அதை விட்டுட்டு சும்மா த்ரிஷான்னு சும்மா அது பண்ண அவரே விலகி இருக்கிறார். இப்போ அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறாரா நீங்கள் எனக்கு நான் பேசினேன் எப்படிங்க வந்து கான்வாயில் கூப்பிட்டு வரலாம்னா அப்புறம் நம்ம பேசணும், அதை கண்டித்து பேசணும். எப்படி கான்வாயில் கூப்பிட்டு வரலாம்? அதை விட்டுட்டு இருக்கிறதா தனிப்பட்ட முறையில் இவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஏஐ போட்டோ வந்து போடுறாங்கன்னா எல்லாம் தான் போடுறான். அதையும் பேசலாம். இப்போ எவ்வளோ பேர் ஃபேமிலியோட போகிறத பார்க்குறேன். ஏஐ போட்டோவில் வந்து ஃபேமிலியோட விஜய் இருக்கிற மாதிரி. ஏன் அதை பற்றி பேச மாட்டாங்க யாரும்? அப்போ இவங்களுக்கு தேவை நெகட்டிவ் தேவை. பாசிட்டிவான விஷயம் பேசுங்க. குடும்பத்தோட வந்து விஜய் ஒன்றா இருக்கிற மாதிரி, முதலமைச்சர் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடுறாங்க சில பேர். அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. த்ரிஷா வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இக்னோர் பண்ணிட்டு போனாங்க. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.